வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. யோ மனுஷனா நீ, ஈவு இறக்கமே உனக்கு இல்லையா அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை பார்த்து கதறிய ஆர்சிபி ரசிகர்கள். வாங்க விரிவா பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 12 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் கூட இந்த போட்டியில ஒரு கட்டத்துல ஹர்திக் பாண்டியா ஆடிய ஆட்டத்தால பெங்களூரு அணி ரசிகர்கள் கண்ணீர் விடாத குறையா கதிகலங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 221 ரன்கள் எடுத்தது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 222 ரன்கள் அப்படின்னு ஒரு சவாலான இலக்கை நிர்ணயம் செய்தது. முதல் 12 ஓவரில் மும்பை இந்தியன்ஸ் அணி 99 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அப்போது 6வது வரிசையில் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் செய்ய வந்தார். அவர் ஜோஸ் ஹேசல்வுட் வீசிய 14வது ஓவரில் சரவெடியாக ஆடினார். 2 6 2 பவுண்டரி அப்படின்னு அந்த ஓவரில் மட்டுமே 22 ரன்கள் சேர்க்க காரணமாக இருந்தார் ஹர்திக் பாண்டியா. அதற்கு அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் குருணால் பாண்டியா வந்து வீசினார். அந்த ஓவர்லேயுமே 2 சிக்ஸர்கள் அடித்தார். அந்த ஓவரில் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணி 19 ரன்களை சேர்த்தது. இந்த 2 ஓவர்களால் மட்டுமே ஆட்டமே தலைகீழாக மாறி போச்சுன்னே சொல்லலாம். அது வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு அந்த அணியின் ரசிகர்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா வெறும் 8 பந்தில் 33 ரன்கள் சேர்த்ததை பார்த்ததும் மிரண்டு போயிட்டாங்க. அதனால இந்த போட்டியில பெங்களூர் அணி தோல்வி அடையுமோ அப்படிங்கிற பதற்றத்துக்கு ஆர்சிபி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி 30 பந்தில் 65 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி நம்பிக்கையுடன் ஆடியது. திலக் வர்மாவும் அப்போது தொடர்ந்து சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் அடித்தார். கடைசி 3 ஓவரில் 41 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து முன்னேறியது. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 29 பந்தில் 56 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அதற்கு அடுத்து 19வது ஓவரின் முதல் பந்தில் ஹர்திக் பாண்டியா 15 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அங்கிருந்து போட்டி மீண்டும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வசம் போனது. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் செய்தவரை ஆர்சிபி ரசிகர்கள் கலக்கத்திலேயே இருந்தாங்க. அவர் ஆட்டமிழந்த பின்பு தான் அந்த அணி நிம்மதி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 12 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது.